வணக்கம் நண்பர்களே. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் செட்டிப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கருப்புசாமி ஐனாரப்பன் திருக்கோவில் குலதெய்வ கோயிலுக்காக சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தாங்க. அங்கே நீண்ட நாளாக அரச மரம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசை. அதனால் பார்த்திங்கன்னா போய் பார்த்தேன். அங்கே 2 முள்ளுச்செடி முளைச்சிருந்தது. அந்த 2 முள்ளுச்செடியை பிடுங்கி போட்டுட்டு அங்கே குழி தோண்ட ஆரம்பித்தேங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இது ஒரு இச்சி மரங்க. இது காற்றுக்கு சாஞ்சிருச்சு. இதை அப்படியே வெட்டி எடுத்த பின்னாடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் துளுத்து வருதுங்க. அங்கே போட்டிருக்க கட்டைகளில் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் துளிர் விட்டு வளர்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்குங்க. இச்சி மரம் வளர்க்கணும் அப்படின்னா பெரிய கட்டைகளை கூட அப்படியே வெட்டி வச்சோமா நமக்கு பதியம் மாதிரி அப்படியே வளர தொடங்கிடுங்க. மரமாக சீக்கிரம் நமக்கு நிழலும் கிடச்சிரும். சரிங்களா? மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக ரொம்ப நாள் பயன்படுத்தாத நிலங்கிறதுனால ரொம்ப புல் ஏறி போய் இருந்ததுங்க. அதை அப்படியே நம்மளாம் சுத்தம் பண்ணிவிட்டு குழி தோண்ட ஆரம்பிச்சுங்க. இந்த இடம் ஒரு ஓடை ஓரத்தில் ரொம்ப அமைதியான இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடங்க. காலையில் நேரமாக போய் சாமியை கும்பிட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் அங்கேயே நம்ம கோயிலை சுற்றி அப்படியே அமர்ந்திருந்தால் மன அமைதி கிடைக்குங்க. இங்கே எந்த சத்தம் எந்த தொந்தரவு எதுவுமே இருக்காதுங்க. ரெண்டு அரச மரத்தை வச்சு தண்ணி ஊற்றியாச்சுங்க. 2 லிட்டர் வாட்டர் கேனில் அப்படியே தண்ணியை பிடிச்சி அப்படியே கவுத்து விட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வீடு வந்தாச்சுங்க. நீங்களும் மரம் வைங்க, கடவுளை தொழுங்க, எல்லோருக்கும் நல்லருள் கிடைக்கட்டும். ஸ்ரீ கருப்புசாமி ஐனாரப்பன் துணை. இது போன்ற பதிவுகள் மீண்டும் மீண்டும் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.